வெல்கம் டு ஜஸ்மின் டெய்லர்ஸ். இந்த வீடியோவில் 40 செஸ்ட் ஜூனெக் பிளவுஸ் எப்படி கட் பண்ணுறேன்னு நான் சொல்ல போகிறேன். இது வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே நேரத்தில் நான் கட் பண்ண போகிறேன். பாருங்க, நான் இதை 4 லேயர், இங்கே பாருங்க 4 லேயராக எடுத்துருக்கேன். அப்படியே 4 பீஸும் இப்படி ஒரே நடையாக இப்படியே எடுத்து மார்க் பண்ணி நான் இப்படி போட்டிருக்கேன். இது வந்து நாங்கள் ரெண்டையுமே ஃப்ரண்ட்டும் பேக்கும் நாங்கள் ஒரே நடையாக இதில் கட் பண்ணலாம். இது 40 செஸ்ட் ஜூனெக் பிளவுஸ். அப்போ க்ளோஸ் நெக் இதுக்கு வேணும். அப்போ இதில் வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 15. அப்போ 15 அப்படியே நாங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிட்டு 2ஆல் பிரிச்சுட்டு 7.5 வரும். 7.5 இதில் அப்படியே மார்க் பண்ணுறது. 7.5 இன்ச்சு அப்படியே நாங்கள் மார்க் பண்ணுவோம். ஆம்கோல் லென்த்தும் அதே மாதிரி 7.5 திருப்பியும் மார்க் பண்ணுவோம். ஆம்கோல் லென்த்துக்கும் அதே அளவே தான் வச்சு நாங்கள் மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு சென்டர் மார்க் போட்டுட்டு இந்த ஆம்கோல் வளைவு வந்து 1 இன்ச் எடுத்து இப்படி ரவுண்ட் பண்ணிங்கன்னா ஹைட்டுண்ட வரும். இதில் வந்து ஜஸ்ட்டு 4ஆல் பிரித்து 10, அதோட அரையை கூட்டினா 10.5. இது வந்து பேக் சைட்டுக்குரியது. பேக் சைட்டுக்குரிய ஆம்கோல் ரவுண்ட் கட் பண்ணுறது. இப்போ நாங்கள் ஃப்ரண்ட் சைட்டில் வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் சைட்டில் இந்த பேக் சைட்டில் வாரத்தில் இருந்து ஒரு 1/2 இன்ச், அரை இன்ச்சி உள்நோக்கி அரை இன்ச்சி மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு ஒன்று இப்படி நாங்கள் இப்படி வரைஞ்சிட்டு இப்படி அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிட்டு அதை நாங்கள் சென்டர் பண்ணுவோம். ஆம்கோல் லென்த்துக்கும் இதுக்கும் இடையில் பார்த்து ஒரு சென்டர் மார்க் ஒன்று நாங்கள் பண்ணுவோம். இந்த சென்டர் மார்க் அதில் இருந்து இப்போ இதுலேருந்து நாங்கள் சரிவு அரேஞ்சு ஸ்லோப் வந்து அரேஞ்சு நாங்கள் சரிவு வெட்டினோம். அந்த சரிவுக்கு இந்த ஆம்கோல் லென்த்துக்கும் இடையில் 7 இன்ச்சு வரும். அதில் சென்டர் மார்க் பண்ணி நாங்கள் 3.5 இன்ச்சு உள்நோக்கி நாங்கள் வரைஞ்சிட்டு பிறகு இந்த மார்க்கில் இருந்து நீங்கள் ஒரு ரவுண்ட் ஒன்று வரைய வேணும். அதுக்கு நான் 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். இதுக்கெல்லாம் 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த 1 இன்ச்சுக்கு நேராக நீங்கள் இது வந்து ஃப்ரண்ட் சைடுக்குரியது. அப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு நீங்கள் இந்த மார்க் பண்ணணும். பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த சாரி ப்ளவுஸ் வந்து நல்ல நீட்டாக வரும். இந்த ப்ளவுஸினுடைய லென்த் வந்து 15.5. அதனால ஃப்ரண்ட் சைடுக்கு நான் 3 கூட்டி 18.5 மார்க் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அடுத்தது இதில் ப்ரா கட்டிங் வந்து 14.5. நீங்கள் செஸ்ட்டை 4ஆல் பிரித்து 5 கூட்டினீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த 14.5 வரும். 14.5 நான் எடுத்துருக்கிறேன் இந்த ப்ளவுஸுக்கு. பிறகு சென்டர் மார்க், இந்த ப்ளவுஸுடைய சென்டர் டாட் போடுறது வந்து செஸ்ட் 40 அப்படியே 40 4ஆல் பிரித்தோம்னு சொன்னால் 10 வரும். 10ஓட 1 இன்ச்சியை கூட்டினா 11. 11 தான் இந்த சென்டராக வரும். இந்த சென்டர்லேருந்து இங்கால 1.5 இன்ச்சு போட்டினீங்கன்னு சொன்னால் செகண்ட் டாட் வரும். இங்காலேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுவோம். டாட் வந்து 1.5 இன்ச்சு போடுறது. 1.5 இன்ச்சு இந்த செஸ்ட்டுக்கு வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த டாட்டில் இருந்து 2.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி இந்த இந்த கோட்டை நீங்கள் வரைஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களோட டாட் அளவுக்கான மெஷர்மெண்ட் எல்லாம் வந்துடும். வேஸ்ட் வந்து 39 அப்படின்னா நான் 11.5 இதில் நான் எடுத்திருக்கிறேன். எல்லாம் தையல் டபடிக்கெல்லாம் விட்டு அது நேரம் இந்த 1.5 3 இன்ச்சியை நீங்கள் இதில் இருந்து மாறிட்டு பிறகு அந்த கோட்டையும் அதுக்கு நேரம் வரைஞ்சிட்டு பிறகு இங்கே இருந்து மேலே 2 இன்ச்சஸ் மேலே எடுத்து இங்கே வந்து நான் இந்த ப்ளவுஸுக்கு 1.5 இன்ச்சு தான் இந்த சைடு எடுத்துருக்கிறேன். 1.5 இன்ச்சு எடுத்து இதுக்கு நேரம் ஒரு மார்க் பண்ணி அந்த கோட்டை வரைஞ்சிட்டு நீங்கள் இதை அப்படி ரவுண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா கட்டிங் வரும். ஃப்ரண்ட் நெக் வந்து நான் இதில் 6.5 இந்த ப்ளவுஸுக்கு வைக்க ஓகே. அதோட 6.5யோட அரேஞ்சியை கூட்டி நான் 7 இன்ச்சுக்கு இதில் மார்க் பண்ணியிருக்கிறேன். இது ஜூனெக் கண்டபடியே நான் இதில் எந்த ஒரு அரேஞ்சு விட்டு ஒரு கர்வ் கொண்டு வரைஞ்சிருக்கிறேன். நீங்கள் இதை கட் பண்ணுறத நீங்கள் கவனமாக பாருங்கள். என்னடா ஜூனெக் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு வேணும் இப்படியே சொல்ல போகிறேன். நீங்கள் கட் பண்ணுறத பாருங்கள். இதில் இதை ஏன் வந்து ஒரே நடையாக நான் காட்டுறேன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் எப்படி டிஃப்ரெண்டாக இதில் வருதுன்றதை காட்டுறதுக்காண்டி ஒரே நடையாக அப்படி இருக்கேன். பட் அது சரியான ஒரு ஈஸியான மெத்தட் வந்து நான் ஒரே நடையாக கன நேரம் இணக்கிடாமல் ஃப்ரண்டையும் பேக்கையும் ஒரே வேலையை நாங்கள் கட் பண்ணிடலாம். மெட்டீரியல் வந்து கொஞ்சம் கூட வேணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து 1 மீட்டர்ஸில் வந்து இப்படி வெட்ட இயலாது. ஒரு 1.5 மீட்டர்ஸ் கொஞ்சம் பெரிய மொத்தமான ஆகலன்றபடியா ஒரு 1.5 மீட்டர்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் ஒரே நடையாக நீங்கள் இதை கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் சைட் மேலே இருக்கிறபடியே முதல் ஃப்ரண்ட் சைட்டை நான் கட் பண்ண போகிறேன்.
வந்து பேக் சைட்டுக்குரியது. இது வந்து நான் சரிவு ஸ்லாண்ட் ஒன்று வெட்டுறேன். இது சரிவு. இந்த வித் அதாவது நெக் வித் வந்து நான் 3 இன்ச் வச்சுருக்கிறேன். இதுக்கு இங்கால 4.5 ஜூ நெக் வந்து க்ளோஸாக தானே இருக்கும். அதனால இது வந்து உங்களுக்கு அகலமாக தான் வரும். இந்த நாள் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அது வந்து இருக்க பார்க்கும். அப்படி நீங்கள் கட் பண்ணிடுன்னு சொன்னோம். ஃப்ரண்ட் சைட் வெட்டிக்க ஃப்ரண்ட் சைட்டுக்கு இந்த 2 லேயரையும் எடுத்துகிட்டு நீங்கள் வெட்டணும். இது பேக் சைட்டுக்குரியது. நான் இப்போ ஃப்ரண்ட் சைட்டை தான் கட் பண்ணுறேன். வெட்டுறேன். இது 2 நான் ஒன் ஃபோல்ட்லேயே வச்சுருக்கிறேன். ஒன் ஃபோல்டில் வச்சா மட்டும்தான் பேக் சைட் வந்து சரியாக வரும். பட்டி அதாவது ப்ராக் கட்டிங்களுடைய பட்டி வந்து செப்பரேட்டாக தனியாக வந்துட்டு ஸ்டிச்சிங் மார்க்கை மறக்காமலுக்கு நீங்கள் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடை இப்படி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஃப்ரண்ட் சைடை கட் பண்ணுங்கள். நான் ஒரே நடியாக தான் இது கட் பண்ணுறேன். அதனால் சரியான ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும். டாட்னுடைய மார்க்கிங் எல்லாம் போடுங்க. கட் மார்க்கெல்லாம் இதில் நீடில் மார்க் பண்ணுங்கள். இது அடுத்த பக்கத்துக்கு எங்களுக்கு தெரியணும் பண்ணுறதுக்காக நீடில் மார்க் போட்டிங்கன்னா தான் நீங்கள் மார்க் பண்ணி போட்டு தைக்கிறது ஈஸியாக இருக்கும். பேக் சைடையும் வெட்டிட்டு தான் நான் இப்போ நெக் உங்களுக்கு எப்படி வெட்டுறேன்னு நான் காட்டுவேன். பாருங்க, இது பேக் சைட். இதில் 3 இன்ச் மார்க் பண்ணுங்க. நான் சொன்னாங்க நெக் வித் வந்து நான் 3 இன்ச்சுக்கு போட்டிருந்தேன். 3 இன்ச். செஸ்டின் அகலம் வந்து 10.5. அதோட இதில் ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு 11.5 லென்த் உள்ள ஒரு ப்ளவுஸ். அதோட நான் இங்கே 16.5 எடுத்திருக்கிறேன். 16.5 கட் போட்டுட்டு ஆம் ஹோல் ரவுண்ட் 9 இன்ச்சஸ் வரணும். 40 4 பிடிச்சா 10 வரும். 10ல் இருந்து 1 கழிச்சிங்கன்னா 9 இருக்கணும். நீங்கள் பாருங்கள் சரியாக 9 வந்திருக்கு. அதனால் இந்த ஆம் ஹோல் ரவுண்ட் சரியாக இருக்குது. இனி பாருங்கள், நாங்கள் நெக் வந்து கட் பண்ண போகிறோம். இப்படி எடுக்க நீங்கள் நெக்கையும் வச்சுட்டு நீங்கள் அதை ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல் நோக்கி இப்படியே இந்த மார்க்கிங்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுட்டு 2.5 இன்ச்சஸ் காணும் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இது ஃப்ரண்ட் சைடுக்கு நான் கட் பண்ணுறேன். இதில் ஒரு 1/2 இன்ச் உள்ள விட்டுட்டு 1/2 இன்ச் உள்ளே இருக்க வேணும். இந்த நாள் தைக்கிற அளவு இப்படித்தான் நீங்கள் ஜூ நெக் ப்ளவுஸுக்கு கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணினா தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணின பிறகு அந்த ஜூ நெக்கின் ஷேப் வந்து வடிவாக வரும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தனித்தனியை நீங்கள் செஞ்சீங்கன்னா சில நேரம் உங்களுக்கு கழுத்து சின்னதாகவோ இல்லைன்னா ட்ரை பண்ணினா ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்து ஏற்படும். அப்போ நீங்கள் இப்படி கட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்க்கவும் நல்லா இருக்கும். பாருங்க, இது பேக் சைட், இது ஃப்ரண்ட் சைட் கட்டிங். Thank you for watching. Like, share and subscribe Jasmine Tailors.